ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னா, முடக்கத்தான் கீரை, அடுத்து முசுமுசுக்கை கீரை. இந்த கீரையோட நன்மைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். ஸ்கூலுக்கு போன உடனே அங்கே பக்கத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி கீரைகளெல்லாம் பறித்து அதை ஆஞ்சி வச்சிட்டு இருந்தாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டால், அந்த ஸ்கூலோட எஜமானி அம்மாவுக்கு இந்த கீரையெல்லாம் சமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு உடல்நிலை சரியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். பார்க்கறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்தது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அந்த கீரை. இந்த கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்காமா. இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கீரை ஆஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்கக்கிட்டே கேட்டோம். அவங்க அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னென்னு பார்க்கலாமா? முடக்கத்தான் கீரை மூட்டு வலி, முடக்குவாதம், நரம்பு தளர்ச்சி, அதுக்கப்புறம் தோல் நோய், இந்த வியாதிகளுக்கெல்லாம் சிறந்த ஒரு பாரம்பரிய மருந்தாக அமைதான். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், அதுக்கப்புறம் நார்ச்சத்து, இதை என்ன பண்ணோம் அப்படின்னா செரிமானத்தை மேம்படுத்தி, நெக்ஸ்ட்டு மலச்சிக்கல் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் தடுக்குமா. அதுக்கப்புறம் வாய்வு தொல்லை ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் தடுக்குமா. சில பேருக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் காது வலி வரும், அந்த காது வலியை கூட சரி செய்யுமா. இது முசுமுசுக்கை கீரை. இந்த முசுமுசுக்கை கீரை அது பாருங்களேன், பார்க்கறதுக்கு கோவத்தழை மாதிரியே இருக்குது. கோவத்தழை ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் சொரப்பாக இருக்கும். ரெட் கலரில் பழம் வைக்கும். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா இது கொடி வகையை சேர்ந்தது போல். இது இந்த முசுமுசுக்கை கீரையை தோசை சமைச்சு சாப்பிடலாம். எப்படின்னா, முசுமுசுக்கை கீரையை நல்லா அரைச்சிட்டு தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி தோசை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த கோல்டு அதெல்லாம் அப்படி சரி பண்ணோம். நான்லாம் ஒரு காலத்தில் அந்த செடியை தேடிட்டு இருந்தேன் நான். எதுக்கு அப்படின்னா, இங்கே நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப தீராத சளி பிரச்சனை ஏற்பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டேன், இந்த முசுமுசுக்கை கீரையால் இந்த கோல்டை சரி பண்ண முடியும் அப்படின்றது. அதுக்கப்புறம் இது எப்படியோ கொடுத்து சாப்பிட வச்சு சரி பண்ணியாச்சு. இந்த முடக்கத்தான் கீரை காது வலியை சரி பண்ணுமா. இந்த முடக்கத்தான் கீரையும் சளி, அதுக்கப்புறம் இந்த பெண்களுக்கெல்லாம் மாதவிடாய் வலிகளை குறைக்க ரொம்ப உதவுதான். வாரத்திற்கு எத்தனை முறை சாப்பிடலாம் அப்படின்னா, ஒரு 2 முறை உணவில் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எலும்புகளை அப்படி வலுப்படுத்துமா. நெக்ஸ்ட் இதோடைய முக்கிய ஆரோக்கியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மூட்டு வலிக்கெலாம் நிவாரணமாக அமையுது. செரிமானம், அதுக்கப்புறம் இந்த மலச்சிக்கலுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்குது. நெக்ஸ்ட் நெல்லிக்காய். அந்த ஸ்கூலில் அந்த அம்மா கீரையெல்லாம் ஆஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம்னா நெல்லிக்காயெல்லாம் பறிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, பறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த ஒரு சின்ன சின்ன கிளைகளிலுமே அவ்வளோ நெல்லிக்காய், பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. புளிப்பு நெல்லிக்காய், அவ்வளோ டேஸ்ட்டு, ரொம்ப நல்லா இருந்தது. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த நெல்லிக்காய் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களில் எத்தனை பேர் இந்த தோசை சமைச்சு சாப்பிட்ருக்கீங்க, இந்த கீரையை சமைச்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்